சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவிற்குள் நுழைந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பாக ஒரு வருடத்திலேயே 10-15 படங்கள் ரிலீஸ் ஆகும். 10-15 படங்கள்ல நடிப்பார். ஸோ அந்த அளவிற்கு சுறுசுறுப்பாகவும் உத்வேகத்துடனுமே இருந்தார். பின்னர் பாத்தீங்கன்னா இவருக்கு மது பழக்கம் அதிகமாகிவிட்டது. இதனை பல மேடைகள்ல அவரே வெளிப்படையாக தெரிவிச்சிருந்தார். அதனால பாத்தீங்கன்னா அவருடைய ஹெல்த் ரொம்பவும் மோசமாச்சு. பின்னர் அதன் அனைத்தையுமே விட்டுவிட்டு மீண்டும் ஆன்மீகம், யோகா அப்படின்னு பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு அதனை தற்போது வரைக்குமே கடைபிடிச்சிட்டு இருக்காரு. மீண்டுமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் செம்ம ஃபார்ம்ல வந்திருக்கார் அப்படின்ற தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது தற்போதுள்ள ஸ்டார் நடிகர்கள் ஒரு படத்தை முடித்து விட்டுதான் அடுத்த படத்திற்கே கமிட் ஆகுறாங்க. அந்த படத்தின் மீதான பிரஷரும் வேலைகளுமே இருக்கு. ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தற்போது வரைக்குமே கிட்டத்தட்ட அடுத்தடுத்து 3 படங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய 3 படங்களுக்கான படப்பிடிப்புமே இந்த ஆண்டு தான் நடைபெற உள்ளது அப்படின்ற தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. பல வருடங்கள் கழித்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் மீண்டுமே செம்ம ஃபார்ம்ல இருக்கார் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் சோசியல் மீடியாக்கள்ல பேசிட்டும் இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் இன்னும் 1-2 படங்கள்ல ரிட்டையர் ஆகி விடுவார் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு சில ஏட்டர்ஸ்களுக்கு இந்த செய்தி ஒரு தரமான பதிலடியாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.